My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகள், தனியார் மருத்துவக் கல்லூரிகளுடைய கடந்த ஆண்டு க்ளோசிங் மார்க்ஸ் அண்ட் ரேங்கை பற்றி ஒவ்வொரு வீடியோவாக தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். அந்த வகையில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட ஒரு கல்லூரியான தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயரில் எவ்வளோ சீட்ஸ் இருந்துச்சு, 92.5 ரிசர்வேஷனுக்கு, 7.5 ரிசர்வேஷனுக்கு, ஸ்பெஷல் கேட்டகரியில் பிடபிள்யூடி, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன், இந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்கும் எவ்வளோ சீட்ஸ் இருந்துச்சு, அதில் எத்தனை இடங்கள் அலாட் ஆச்சு, என்ன மார்க் அண்ட் ரேங்க்கு க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பை த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ இந்த கல்லூரியில் உங்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பெண்கள் இருந்தால் இடம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் அப்படிங்கிறது கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை மறக்காம உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாரெல்லாம் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் திஸ் இன்ஃபர்மேஷன் will definitely be useful. So without wasting time, let's get started. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ஒன் ஆஃப் த டாப் 10 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல இதுவும் ஒரு கல்லூரின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். 1958 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பழமை வாய்ந்த அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தஞ்சாவூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜும் ஒன்று. இந்த தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் டோட்டலாக 150 இடங்கள் MBBS சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதில் ஆல் இண்டியா கோட்டாக்கு சில சீட்ஸ் அப்படிங்கிறது போகுது. 22 சீட், 15% சீட்ஸ் வந்து 22 சீட்ஸ் ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடுது. ஸ்டேட் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா 85% சீட்ஸை எப்படி பிரிக்கிறாங்கன்னா 7.5 ரிசர்வேஷனுக்கு 10 சீட் கொடுக்குறாங்க, 92.5 ரிசர்வேஷனுக்கு 111 சீட் அப்படிங்கிறது இருந்துச்சு. இது தவிர ஸ்பெஷல் கேட்டகரியில் 7 சீட் அப்படிங்கிறது இருக்கு. ஒவ்வொரு கேட்டகரியில் எத்தனை சீட் இருக்குங்கிறத அடுத்தது காமிக்கிறேன். இப்போ தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் 92.5 ரிசர்வேஷனில் சேரணும்னா லாஸ்ட் இயர் எவ்வளோ சீட் இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். லாஸ்ட் இயரில் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு 114 இடங்கள் அப்படிங்கிறது வந்துச்சு. இது ஏன் அப்படின்னா, ஏன் இந்த டிஃபரன்ஸ்? ஃபர்ஸ்ட் 111 சொன்னாங்க, ஏன் 114 அப்படின்னா பிடபிள்யூடியில் அலாட் ஆகாத சீட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு ஜெனரல் கவுன்சிலிங்க்கு வந்துடும். ஸோ அதன் மூலமாக நமக்கு 3 சீட் எக்ஸ்ட்ரா வந்துச்சு. ஸோ டோட்டலாக 114 சீட் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் லாஸ்ட் இயர் வந்துச்சு. இந்த வருஷம் சீட் மேட்ரிக்ஸ் வரும்போது இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது வேறுபடலாம். ஓப்பன் கேட்டகரியில் 37 சீட் இருந்துச்சு, பிசியில் 29, பிசிஎம்ல 3, எம்பிசியில் 24, எஸ்சியில் 16 சீட், எஸ்சியில் 4 சீட், எஸ்டியில் 1 சீட், டோட்டலாக 114 சீட் லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்துச்சு. அடுத்ததான் நம்ம எந்த கல்லூரியை பற்றின தெளிவான வீடியோ போடணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. ஸோ தட் அடுத்த வீடியோவில் அந்த கல்லூரியை பற்றி தெளிவாக பார்த்தலாம். இப்போ 7.5 ரிசர்வேஷனில் டோட்டலாக 10 சீட் அப்படிங்கிறது லாஸ்ட் இயரில் அலாட் பண்ணாங்க. ஸோ இந்த வருஷமும் இந்த நம்பர்ஸில் ஸ்லைட் வேரியேஷன் அப்படிங்கிறது இருக்கலாம். இப்போ ஸ்பெஷல் கேட்டகரி ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா பிடபிள்யூடி கேட்டகரி as well as ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன், இந்த 3 தான் நம்ம ஸ்பெஷல் கேட்டகரின்னு சொல்கிறோம். இது இந்த கவுன்சிலிங், இந்த கேட்டகரிக்கு செப்பரேட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு இந்த கல்லூரியில் லாஸ்ட் இயரில் சீட்டு கொடுக்கல, ஆனால் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 1 சீட் கொடுத்தாங்க, பிடபிள்யூடியில் 6 சீட் கொடுத்தாங்க, டோட்டலாக 7 சீட் இருந்துச்சு. சரிங்களா? எந்த மார்க் க்ளோஸ் ஆச்சுங்கிறதையும் அடுத்த இதில் காமிச்சிடுறேன். இப்போ 15% ஆல் இண்டியா கோட்டால இந்த கல்லூரியில் கடந்த ஆண்டு எந்த மார்க் அண்ட் ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சதுங்கிறதா நீங்க ஸ்லைட்ல பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் 2 ரவுண்டினுடைய க்ளோசிங் மார்க் அண்ட் ரேங்கையும் நாங்க காமிக்கிறேன். நீட் ரிசல்ட்ஸ் வந்த உடனே ஆல் இண்டியா ரேங்க் உங்களுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே சீட்டு கிடைப்பதற்கான, தஞ்சாவூர் மாதிரியான அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு ஆல் இண்டியா கோட்டால. இப்போ போன வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 685 மார்க்ஸ், மார்க் பெரிய விஷயம் இல்லை, மார்க் விட்டுருங்க. ஆனா ரேங்க் பாருங்க, 5663 ரேங்க், 5663வது ரேங்க்குள்ள இந்த வருடம் உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் வந்துருச்சு. நீட் ரிசல்ட் வந்த உடனே நீட் ஸ்கோர் கார்டில் உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரேஞ்சுக்குள்ள உங்களுடைய ரேங்க், ஆல் இண்டியா ரேங்க் வந்துருச்சு அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி கெட் அ சீட் இன் ஆல் இண்டியா கோட்டா. இப்போ ஓபிசி கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா 7560வது ரேங்க் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்சது. செகண்ட் ரவுண்ட்ல 11764வது ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சது. இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு செகண்ட் ரவுண்ட்ல 22547 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. எஸ்சி கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 52000 இருந்தது, செகண்ட் ரவுண்ட்ல 91000 ரேங்க் வரைக்கும் என்னாச்சு அப்படின்னா டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. இங்க பாருங்க, 623க்கும் 587க்கும் இடையில கிட்டத்தட்ட ஒரு 50 மார்க் தான் டிஃபரன்ஸா இருக்கு. 40-45 மார்க் கிட்ட தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா ரேங்க் பாருங்க, நமக்கு வந்து அப்படியே டபுள் த அமௌண்ட் ஆகிற மாதிரி 40000 ரேங்க் என்ன இருக்கு அப்படின்னா டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. லாஸ்ட் இயர்ல மட்டும் இல்ல, இந்த வருஷமும் இந்த ரேங்க் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் எந்த மாதிரி வருது, அதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு ரேங்க் எந்த மாதிரி வருது அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரிகளா அல்லது தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் கவர்மெண்ட் கோட்டா சீட்டா அல்லது மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டா அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியும். இப்போ எஸ்டி கேட்டகரிக்கு போன வருஷம் 1,30,722 ரேங்க்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சது. செகண்ட் ரவுண்ட்ல 1,43,000 ரேங்க்குக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. இப்போ தமிழ்நாடுக்கு வரலாம். தமிழ்நாடுல நம்மளுடைய 92.5 ரிசர்வேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி
பிடபிள்யூடி கேட்டகரி அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரி பார்த்தலாம். பிடபிள்யூடி கேட்டகரியில் 6 சீட்டு, எக்ஸ்ட்ரா வைஸ்மேல 1 சீட், டோட்டலாக 7 சீட் இருந்துச்சு இல்லைங்களா. டோட்டலாக அலாட் ஆனது பார்த்தீங்கன்னா 3 சீட்டு தான் சரிங்களா. பிடபிள்யூடியில் 3, எக்ஸ்ட்ரா வைஸ்மேன் 1 சீட்டு தான் அலாட் ஆயிடுச்சு. அவருடைய எக்ஸ்ட்ரா வைஸ்மேனுக்கு வந்து 297 மார்க்கு சீட்டு கிடைச்சிருச்சு லாஸ்ட் இயர். 24,482. இதில் நம்ம மார்க் ரேங்க் எல்லாம் பெருசாக பார்க்க முடியாது. இந்த வருஷம் லிமிடெட் சீட்ஸ். ஸோ உங்களுடைய ப்ரியாரிட்டியை பொறுத்து, உங்களுடைய ரேங்கிங்கை பொறுத்து இந்த இடத்துல சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிடபிள்யூ பொறுத்த வரைக்கும் 3 பேருக்கு தான் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் சீட்டு கிடைச்சது. இதனால் 3 சீட் என்ன ஆகலைன்னா ஃபில் ஆகலை. அந்த சீட் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு போயிடுச்சு. ஸோ இன்கேஸ் இஃப் யூஆர் பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட், டெஃபினட்டாக நீட்ல குவாலிஃபைங் மார்க் எடுத்தாலே சீட்டு கிடைக்கும். போன வருஷம் பாருங்க 147 மார்க் வாங்கின மாணவருக்கு தஞ்சாவூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட்டு கிடைச்சது. ஸோ நீட்ல நான் பாஸ் மார்க் வாங்கிட்டேன், நான் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா என்கிட்ட பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் இருக்கு, யூடிஐடி கார்டு இருக்கு, டிசபிலிட்டி பர்சன்டேஜ் எல்லாம் கரெக்டா இருக்கு, அந்த மாதிரியான கேண்டிடேட்டா நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடபிள்யூடி கேட்டகரியில சீட் கிடைச்சிடும். டோன்ட் வேஸ்ட் த சீட் சரிங்களா. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த பிடபிள்யூடி சீட் வந்து அன்ஃபில்டா அது வந்து ஜெனரல் கவுன்சிலிங்க்கு போயிட்டே இருக்கு. ஸோ உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் யாராவது பிடபிள்யூடி கேட்டகரி கீழே இருக்காங்கன்னா அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களும் இந்த இதில் ஃபில் பண்ணிக்க முடியும், இந்த சீட்ல ஜாயின் பண்ணிக்க முடியும். டோட்டலா 3 சீட் வந்து ஜெனரல் கவுன்சிலிங்க்கு போச்சு. ஸோ அடுத்ததா நம்ம வந்து 92.5 ரிசர்வேஷன் பார்த்தலாம். 92.5 ரிசர்வேஷன் பார்க்கும்போது கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா. கம்யூனிட்டி ரேங்க் அண்ட் ஜெனரல் ரேங்க் இதை வச்சுக்கோங்க. இந்த மார்க் விட்டுருங்க. ஓப்பன் கேட்டகரியில் 717வது ரேங்க் வாங்கின மாணவருக்கு சீட்டு கிடைச்சது. பிசி கம்யூனிட்டியில 662வது கம்யூனிட்டி ரேங்க் வாங்கின மாணவருக்கு தஞ்சாவூர் கிடைச்சது. ஸோ இந்த வருஷம் பிசி கம்யூனிட்டி ரேங்க்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய ரேங்க்ல கம்யூனிட்டி ரேங்க் 662க்குள்ள 600க்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாதிரியான கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல உங்களுக்கு கிடைக்கும். இதை விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குன்னா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைக்கும். ஆனா நமக்கு வந்து நம்பர்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். பிசிஎம்ல இருந்து 1440 ஜெனரல் ரேங்க்குக்கும் 64வது கம்யூனிட்டி ரேங்க்குக்கும் சீட்டு கிடைச்சது. எம்பிசியில 269வது கம்யூனிட்டி ரேங்க் சீட்டு கிடைச்சது. எஸ்சி 209வது ரேங்க், எஸ்சிஏல 44வது ரேங்க், எஸ்டியில 17வது கம்யூனிட்டி ரேங்க் வாங்கின மாணவர் வரைக்கும் சீட்டு கிடைச்சது. போன வருஷம் இருந்த அதே அளவு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட்ஸ் தான் இந்த வருஷமும் இருக்கு. அப்படிங்கிறதுனால உங்களுடைய ரேங்க் கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா தஞ்சாவூர் மாதிரியான அரசு மருத்துவக் கல்லூரிகளை இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இந்த பக்கம் இருக்கிற மார்க்ல ஃபிளக்சுவேஷன் எவ்ரி இயர் இருந்துகிட்டே தான் இருக்கும். போன 2023க்கும் 24க்கும் மார்க் ரொம்ப டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த வருஷம் அதே அளவுக்கு மார்க் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். பட் எந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது இந்த ரேங்கை பொறுத்து தான் அமையும். ஸோ இந்த ரேங்க் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்ததான் நம்ம எந்த கல்லூரி பற்றின வீடியோ போடணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அந்த கல்லூரியை பத்தி பார்த்துடலாம். இப்போ 7.5 ரிசர்வேஷனுக்கு எந்த மார்க் ரேங்க் சீட் கிடைச்சது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். 7.5 ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் 10 சீட்டு தான் இந்த காலேஜ்ல. பிசி கேட்டகரியில 85வது ஜெனரல் ரேங்க். இது 7.5 ரிசர்வேஷனுக்கு கொடுத்த செப்பரேட் ரேங்க் லிஸ்ட். அந்த ரேங்க் லிஸ்ட்ல 85வது மாணவர் வரைக்கும் சீட்டு கிடைச்சிருந்துச்சு. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 234வது ஜெனரல் ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடைச்சது. எம்பிசி 59வது ஜெனரல் ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடைச்சது. எஸ்சியில் 221வது ஜெனரல் ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடைச்சது. ஸோ அப்போ 7.5 ரிசர்வேஷன்ல இந்த ரேங்க் ரேஞ்சுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கும் இந்த வருஷம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல தஞ்சாவூர் மாதிரியான அல்லது அதற்கு மேற்பட்ட கல்லூரிகளை இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதான் இந்த வீடியோல இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய டேக்அவே பாயிண்ட். ரேங்க் லிஸ்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் டெஃபினட்டா கட் ஆஃப் மார்க்ல எந்த அளவுக்கு மாறுதல்கள் வருது, எந்த அளவுக்கு வேறுபாடுகள் வருது அப்படிங்கிறத அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு கவர் பண்றேன். ஸோ இந்த வீடியோல தஞ்சாவூர் பற்றின முழுமையான தகவல்களை பார்த்துருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிஸ்பா கரியர் அகாடமியில நீட் 2026 ஆண்டுக்குரிய 1 இயர் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வேரியர் பேட்ச்னுடைய அட்மிஷன் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. லிமிட்டட் சீட்ஸ் தான், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது டிசம்பருக்குள்ள சிலபஸை கம்ப்ளீட் பண்றோம். கடைசியா இருக்கக்கூடிய 4 மாசத்தை கம்ப்ளீட்டா ரிவிஷனுக்காக யூஸ் பண்ண போறோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி a very serious batch. ஸோ இந்த பேட்ச்ல லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால இண்டிவிஜுவல் அட்டென்ஷனும் நம்மளால கொடுக்க முடியும். அண்ட் அகைன் நீட்ல எந்த அளவுக்கு கடினமான கேள்விகள் வந்தாலும் கூட அல்லது அந்த எக்ஸாம் எப்படிப்பட்ட காம்படிஷன் லெவலுக்கு வந்தாலும் கூட இந்த வருஷம் அதற்கு எல்லாவற்றுக்கும் மாணவர்களை தயார்படுத்தணும் அப்படிங்கிறதா மிஸ்பா அகாடமியோட நோக்கமா இருக்கு. ஸோ மறக்காம இன்கேஸ் நீங்க ரிப்பீட் பண்ற பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல பாக்குற நம்பர் கால் பண்ணுங்க. நம்ம ஆஃபீஸ்ல இருந்து ஃபீஸ் டீடைல்ஸ் அண்ட் அதர் டீடைல்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல கிளாஸஸ் அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளை இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.